தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார். வாருங்கள் நேரிலே சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், பிரதமர் மோடி வழக்கம் போல் 8 மணிக்கு மக்களை சந்திக்கிறார். முன்னாடி பண மதிப்பு இழப்பு எல்லாமே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எல்லாத்துக்கும் 8 மணிக்கு தான் சந்தித்தார். எப்படி பார்க்குறீங்க? என்ன ஆபத்து வரப்போகுது? 8 மணிக்கு அவர் பேசுகிறாருனாவே நான் ஏதோ ஆபத்துன்னு தான் அர்த்தம். தெரியாது. ஏன்னா 8 மணிக்கு தான் சொன்னார். கொரோனா வந்தபோது எல்லோரும் போயிட்டு மொட்டை மாடியில் போய் கை தட்டினாக்கா கொரோனா போய்ட்டுன்ற டிக்ளரேஷன் அப்போ தான் சொன்னார். நீங்கள் சொன்ன மாதிரி டீநோட்டிஃபிகேஷன் எல்லாமே அப்போ தான் சொன்னார். பார்க்கணும் என்ன பண்ண போகிறார். இது நமக்கான வெற்றி. பாகிஸ்தானை நம்ம பழி வாங்கிட்டோம், தீவிரவாதிகளை யார் வேணாங்கிற நம்ம அது மகிழ்ச்சியாக இருப்போம். உண்மையாக இருந்ததுன்னா பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே பாகிஸ்தான் காஷ்மீர் அமைதி பூங்காவாக மாறிவிட்டது, சுற்றுலா பயணிகளை போங்கள்னு அமித்ஷா சொன்ன மாதிரி ஆகிடக்கூடாது. அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். அதை நம்பி தானே போனாங்க பாவம் 20 பேர். ஒரு 10 பேர் வந்தான், கொண்டுபிட்டு அவன் மட்டும் திரும்பி போயிட்டான். அவன் தான் சுற்றுலா வந்த மாதிரி இருக்கு தீவிரவாதி. இன்னைக்கு வரல ஒருத்தனையும் பிடிக்கல. ஏன் சார்? அது அவங்கள தான் பிடிக்க முடியாதா சார்? தெரியாது. அதான் ஒரு இன்னொரு பதிவு வந்துருக்குது. 9 தீவிரவாத முகாம்கள், பாகிஸ்தானில் இருந்த தீவிரவாத முகாம்கள் மீது குண்டு வீச்சு அழித்து விட்டோம். துல்லியமான தாக்குதல். பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாத மையங்களை துல்லியமாக கண்டுபிடிச்சி தாக்க முடிஞ்சவங்களால் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற தீவிரவாத மையங்களை கண்டுபிடிக்க முடியலையா அப்படிங்கிறது தான் கேள்வி. சார், இப்போ இந்த 9 பேர் இருந்த இடம் உங்களுக்கு தெரியலையா? 10 பேர் தாங்க வந்திருக்கான். 10 பேர் தானே அந்த தாக்குதலில் வந்தவங்க 10 பேர் தான் வந்திருக்கான். ரோடே இல்லாத இடத்துல 240 கிலோமீட்டர் ஜாமுன்னு நடந்து வந்து சுட்டு விட்டு திரும்பியும் போயிட்டான். இந்த நிமிஷம் 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு இந்த நிமிஷம் வரலாம் பேச்ச முச்சே கிடையாது. யார் பிடிச்சா யார் நடந்தது ஒன்றும் தெரியாது. அது கண்டுபிடிக்கிறதுல என்ன சார் சிக்கல்? அது அவங்கள தான் கேட்கணும். என்ன சிக்கலுங்கிறதெல்லாம் அந்த இந்தியா வெற்றி பெற்று விட்டதுன்னு சொல்கிறாங்களா அந்த ஊடகங்கள் தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்போ இந்த பிரதமர் மோடி பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் திரும்ப அவர் ஒரு வீடியோ மட்டும் வரும்னு நினைக்கிறேன் 8 மணிக்கு. அது எப்படி சார் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்தி? கண்ணாபி இப்போ என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் விட்டா ஏதோ வாயில் இருந்ததெல்லாம் கேட்பாங்க. அவருக்கு என்ன பதில் தெரியும்? ஏற்கனவே அமெரிக்காவில் போய் உட்காந்து அவங்க ஏதோ கேட்டபோது பதில் சொல்ல தெரியாமல் நான் தடுமாறி, அப்புறம் ட்ரம்ப் இருந்து அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது நானே பதில் சொல்கிறேன்னு சொன்னதெல்லாம் இப்போ தான் நடந்து 1 மாதம் கூட ஆகலை. எப்படி என்ன அமெரிக்காவுக்கு அவர் போயிருந்தார்ல. சரி, போயிருந்த போது பத்திரிகையாளரை சந்தித்தார். அவங்க ஏதோ கேள்வி கேட்டாங்க, பதில் தெரியல. அப்புறம் ட்ரம்ப் வந்தார். இஸ் அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லாங்குவேஜ், ஸோ ஐ வில் ஆன்சர் ஆல் யுவர் கொஸ்டின் சொல்லிட்டு அதை ட்ரம்ப் தானே பதில் சொன்னார். அப்போலேருந்து ட்ரம்ப் தான் பதில் சொல்ல ஆரம்பிச்சு. ட்ரம்ப் நமக்காக பேச ஆரம்பிச்சிட்டார்ல, அங்கேயே பேசாமல் தானே வந்துட்டார். அந்த டைமில் தான் குஜராத்திகளை எல்லாம் காலில் விலங்கு போட்டுட்டு ஊரை விட்டு துரத்தின டைம். அதை கூட அவர் பேசாமல் தானே திரும்பி வந்தார். இப்போ ட்ரம்ப்பு பேசாமல், ஏன்னா இப்போ எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா ட்ரம்ப்பை எப்படி விட்டீங்க? யாருமே கேட்பாங்க. நான் நேற்று ஒரு இதில் சொன்னேன், இன்றைக்கி ராத்திரி உன் பொண்டாட்டி கூட செக்ஸ் வச்சுக்கோன்னு பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னால் என்ன அர்த்தம்னு. சார், இதுக்கு அப்படி சொன்னால் தான் நம்ம ஊருக்கு புரியும். உன் பொண்டாட்டி கூட செக்ஸ் வச்சுக்கோன்னு பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான்னா என்ன அர்த்தம்? எவ்வளோதான் அதுக்கு அர்த்தம். ட்ரம்ப் யாருங்க இதை பற்றி சொல்கிறதுக்கு? ஏன் சார் அப்படி சொல்லக்கூடாது? ஏன்னா இப்போ 2 நாட்டிற்கும் சமாதானம் செஞ்சுருக்காரு. சமாதானப்படுத்தி நீங்களும் நானும் அடிச்சுக்கிறோங்க. அவர் நம்மளோட ஃப்ரெண்ட்லேயே இருக்கு, கையை கொடுத்துக்கிட்டு சரி நம்ம 2 ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் கட்டி பிடிச்சுங்கன்னு சொன்னால் கட்டி பிடிச்சிக்கணும். அதோட தான் நீங்கள் நிற்கணும். நீங்கள் கட்டி பிடிக்கிறது தான் வரணுமே ஒழிய அவருக்கு சொன்னதெல்லாம் வரக்கூடாதுங்க. பெரிய உலகத்தினுடைய வல்லரசு எந்த இடத்துலையுமே இது தாங்க சமாதான பேச்சுவார்த்தையெல்லாம் ஐக்கிய நாடுகள் மத்தியஸ்தம் பண்ணால் கூட அந்த நாடுகள் தான் கை குலுக்கிக்கும். அப்படி தான் கை குலுக்கிக்கும். உக்ரைனும் இதுவும் ரஷ்யாவும் போடுறது, புட்டினும் அந்த ஜெயலன்ஸ்கே என்னமோ அவர் 2 பேரும் அவங்க தான் பேசணும். அங்கே ட்ரம்ப் உள்ள நிற்க முடியாது. அந்த தலைவர்கள் தான் சொல்லணும். ரொம்ப சிம்பிள். இதுக்காக நீங்கள் மேட்ச் ரிசர்வ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கே சம்மந்தம் இல்லாத ஆள் பக்கத்து வீட்டில் நடக்கிற சண்டைக்கு இங்கேருந்து நான் மத்தியத்தங்க இங்கேருந்து கத்திக்கிட்டு இருந்தால் என்னங்க அர்த்தம்? சார், இதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொல்கிறாங்களே சார். முன்னாடி பேச்சுவார்த்தை நடக்கிற போல இப்படி வெளிப்படைத்தன்மை எங்கே நடந்தது அதுவே தெரியலையே. மத்தியானம் காலையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி சொல்கிறாங்க அது உள்நாட்டு விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோங்கிறாங்க. சாயந்தரம் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அந்த அந்த 4 மணி நேரத்தில் என்ன நடந்தது யாருக்குமே தெரியலையே.
அது அந்த ஒரு டெலிஃபோன்லேயே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்றாரு. ம் 2 பேரும் என்னோட தொடர்பு கொண்டார்கள், பேசினார்கள். ரெண்டு பேரும் யூஎஸ் போன மாதிரியே தெரியலையே. சார் நேரில் போய் தான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா சார்? ஏங்க அந்த சண்டை வந்து நேரில் போய் பேச வேண்டிய தேவையில்லை, ஃபோன்லேயே முடியுதுனாக்கா இவ்வளோ பெரிய சண்டை எப்படிங்க அவ்வளோ உலக போர் அளவுக்கு இப்போ பில்டப் கொடுத்தீங்க? டெலிஃபோன்லேயே முடிஞ்சு போகிற அளவுக்கு சின்ன விஷயம் அது. இல்லை ஷேர் மார்க்கெட்டா? ஏன் புரியலையே எனக்கு. யுத்தங்க. 2 படைத்தளபதிகள் உட்கார வேணாமா? 2 நாட்டு அயல் நாட்டு அமைச்சர்கள் உட்கார வேணாமா? என்னத்துக்கு அந்த சண்டை ஆரம்பித்தோன்னு பேச வேணாமா? சரி, இதில் வந்து இந்த இடத்துல இப்படி சமாதானப்படுத்திக்க, இந்த இடத்துல இப்படி சமாதானப்படுத்திக்கணும், இது ஒப்பந்தத்தில் இது பண்ண வேணாமா? என்ன அடிப்படையில் போர் நிறுத்தத்தை பண்ணியிருக்கீங்க? அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன ஒரு பத்திரிகையில் ஹெட்லைன்ஸ் வருது, மீண்டும் தாக்குதலுக்கு கொட்டை எழுத்துல போட்டுக்கிட்டே இருக்காங்க, பயங்கரமான இது வருதுன்னு ஒரு பத்திரிகையில் வந்துக்கிட்டே இருக்குது. ஊடகங்களில் ஒன்று, அச்சு ஊடகங்களில் ஒன்று போர் நிறுத்தம் நடந்த மாதிரி வரலையே. இந்த போர் நடந்துகிட்டு இருக்கிறதா தான் இன்றைக்கி நான் பார்க்குறேன் செய்திகளை. எல்லை மீறி தாக்குதலும், எல்லை மீறி தாக்குதல் பாகிஸ்தான் அக்கிரமம் அப்படின்னு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆக நம்ம அச்சு ஊடகங்களை இன்னும் நீங்கள் நம்ம டிஜிட்டல் மீடியாவில் தான் இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது அச்சு ஊடகங்கள் இன்னும் போர் நடக்கிறதா நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்கள தான் கேட்டேன். சார் இப்போ வந்து இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானே அழிஞ்சிருச்சு, அங்கே இருக்கிற தீவிரவாத எல்லா முகாமையும் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு நெருக்கடியை வந்து திணிக்கிற மாதிரி இருக்குது. அது யுத்த காலத்தில் அப்படி தாங்க. நான் தான் சொன்னேன், கோயபல்ஸ் என்ன பண்ணார், ஜெர்மன் தோத்துக்கிட்டு இருக்குது, ஜெர்மன் ஜெயிச்சுட்டு இருக்கிறதா வந்து பொய்யான பொய் பேசிக்கிட்டு இருந்தான். அதனுடைய விளைவு என்னாச்சு, அவனுக்கே பேக் ஃபயர் ஆச்சு. ஜெர்மானிய மக்கள் நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கோன்னு நம்பி ஏமாந்துட்டாங்க. அவன் சொன்ன போய் அவனுக்கு தான் ஏமானியாக பிடிச்சது. அதைத்தான் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற ஊடகங்கள் நீங்கள் சொல்கிறது பொய்யா இருந்ததுன்னா ஒன்றும் நம்முடைய நாட்டுக்கு தான் ஆபத்து. உண்மையை சொல்லுங்கள். ஆனால் யுத்த காலத்தில் அது எப்படி சார் நம்ம நாட்டுக்கு ஆபத்தாக வரும்? ஏமாங்க, நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், உண்மையில் பார்த்தா அது மாதிரி இல்லையே. இப்போ வந்து ட்ரோன்கள் வந்து உங்களை வந்து தாக்குதுன்னு நீங்கள் போட்டிங்கல்ல, ஆமாம், அப்படின்னா அவங்க தாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தானே அர்த்தம். இல்லை, நம்ம வந்து ஏவுகணையில் ஏவுகணையை வச்சு தற்காத்துக்கிட்டு இருக்கீங்க, தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது புரியலையா உங்களுக்கு? துப்பாக்கிகளை சுட்டான் நான் தப்பிச்சுக்கிட்டேன்னு தான் நான் சொல்கிறீங்க. அவன் சுடுறான்ல, அதுவே உங்களுக்கு புரியலையே. ட்ரோன்கள் அட்டாக் உங்கள் மேலே வந்துருச்சுங்க. ஆமாம், ட்ரோன் அட்டாக் தானே உக்ரைன்லேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. ட்ரோன் அட்டாக்கில் தானே நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி பெரிய பெரிய விமானங்கள் வர்றது இல்லையே, அதை நீங்கள் படம் போட்டு காட்டுறீங்க, அது வெறுன்னு வருது, நீங்கள் இதை போட்டு காட்டுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க தாக்கிக்கிட்டு இருக்காங்க, தாக்குதலுக்கு ஆளாக இருக்கிற நீ என்னமோ பாகிஸ்தானை தாக்கின மாதிரி கதையை சொல்லிட்டு இருக்கிற. ஆனால் அவன் கொண்டு தான் இங்கே வந்து விழுந்துக்கிட்டு இருக்குது. 65 வந்து பாகிஸ்தான் வார் வந்தபோது என்னாச்சுன்னா, லக்னோன்னு நினைக்கிறேன், ஓகே ஓகே, பட்ட பகலில் ஒரு 1:30 மணி 2 மணி இருக்கும், ஒரு பிஸியான பஜாரில் ஒரு குண்டை போட்டான் பாகிஸ்தான். குண்டை போட்ட போது ஒரு 10 பேர் அப்படியே ரோட்லேயே விழுந்து செத்து போனாங்க, பட்ட பகலில். அதுதான் பிகினிங் ஆஃப் த வார். பட்ட பகல்லே அங்கேருந்து லக்னோவுக்கா சார்? லக்னோன்னு ஞாபகம், ஏதோ அந்த காஷ்மீரில் ஏதோ லக்னோவில் எங்கேயோ. ஓகே ஓகே, அதுதான் உடனே தான் நம்ம வந்து பொங்கி எழுதிட்டு போயிட்டோம். அதனால தான் அன்றைக்கி வந்து அத்தனை பேர் இதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு போய் இது பண்ணோம். அதனால தான் அன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. கலைஞருடைய விளக்கம் தான் அன்றைக்கி பெருசாக எடுபட்டுச்சு. தமிழ்நாடு எங்கேயோ இருக்குது, அது என்னத்துக்கு கவலைப்படுது அப்படின்னு கேட்டபோது சொன்னாங்க, கட்டை விரல் அடிபட்டுச்சுன்னாக்கா எங்கேயோ கால் கட்டை விரல் அடிபட்டுச்சுன்னா தலையில் இருக்கிற கண்ணிலிருந்து தண்ணி வரையா. காஷ்மீர் எங்கே இருக்குதுங்கிறது இல்லை, அங்கே அடிபட்டால் எப்படி கால் கட்டை விரல் அடிபட்டால் கண்ணில் தண்ணி வருதோ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு கண்ணில் தண்ணி வரும். அன்றைக்கி யுத்தத்துக்கு யுத்த நிதியை இந்தியா கலெக்ட் பண்ணும்போது ஹையஸ்ட்டு பெரும்பணத்தை கொடுத்தது வந்து நம்பர் 1 கொடுத்தது வந்து தமிழ்நாடு. ஓகே ஓகே, நம்ம நட்சத்திரங்கள்லாம் அன்றைக்கி பொங்கி எழுந்துட்டு வந்தாங்க. நடிகர் தலைவர் சிவாஜி அவர்கள் தலைமையில் வந்து எல்லைக்கு போய் அந்த இராணுவ வீரர்களுக்கெல்லாம் உற்சாகம் மூட்டி கலை நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க. எல்லையில் போய்? ஆமாம், காஷ்மீருக்கு போனாங்க, போய் கலை நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க, அதெல்லாம் நடத்தினாங்க. சார், இப்போ நீங்கள் தொடர்ந்து உலகளாவிய எல்லா நாடுகளையும் கவனிப்பவர் என்ற முறையில் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த போரை உலக நாடுகள் எப்படி பார்த்துச்சு சார்? ஏன்னா யாருமே பெருசாக ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. இந்தியாவிற்கு ஆதரவாக நிற்கிறதா நம்பப்பட்ட யாரும் வந்து கை கொடுக்கல. ஏன் சார் இந்த நேரத்தில் வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பல நாடுகள் சேர்ந்து ரெக்கமெண்ட் பண்ணாதான் அதை கொடுப்பாங்க.
இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வந்து அந்த ஆஃபீஸில் இருக்கிற 10 இவங்க டைரக்டர்ஸ் கொடுக்கறதில்ல. பல நாடுகள் ரெக்கமெண்ட் பண்ணாதான் அதை கொடுப்பாங்க. இந்த நேரத்தில் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? இந்தியா பக்கம் நமக்கு ஆதரவு இல்லைங்கிறது தான் அதிலேருந்து வெளியே வந்த விஷயம். IMF ஃபண்டு கொடுக்குதுன்னாக்கா இன்டர்நேஷ்னல் லெவலில் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அதை நம்ம அச்சு ஊடகங்கள்னு நீங்களும் மறைச்சிக்கிட்டு போகிறோம். அதை தான் சொல்கிறேன். கோயபல்ஸ் எப்படி வந்து ஜெர்மன் வந்து வெற்றி அடைஞ்சுன்னு பொய்யா சொல்லி இது பண்ணிட்டு தான் அது மாதிரி தான் நம்முடைய ஊடகங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சார் ஒரு பக்கம் நிதி கொடுக்கறது, இன்னொரு பக்கம் சமாதானம். இந்த டபுள் கேம் எப்படி சார் புரிஞ்சு? நிதி கொடுக்கறதுக்கு அமெரிக்காவுக்கு சம்மந்தம் இல்லை. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டில் வந்து 10 நிறைய நாடுகள் இருக்கு. அதில் மெஜாரிட்டி நாடுகள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் தான் கொடுப்பாங்க. ஆக மெஜாரிட்டி நாடுகள் கொடுத்துருக்குது. கொடுத்ததுனால தான் இந்த நேரத்தில் கொடுக்குறாங்க. ஏன் சார் இப்போ கொடுக்க? அது நமக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ மோடி பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு, கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வந்திருப்பாரு. அப்போ வந்து ஒரு உலகத்தின் பார்வையில் மன்மோகன் சிங்லாம் இருந்தப்போ ஓவராலாக நமக்கு நல்ல ஒரு இது. மோடியினுடைய வெளிநாட்டு பயணம் எதுக்காக போனார்னு யாருக்கு தெரியும் சார்? என்ன சார், எந்த ஊருக்கு போனார்னு யாருக்கு தெரியும்? அந்த ஊருக்கு போயிட்டு வந்ததுனால நம்ம நாட்டுக்கு என்ன நன்மை? ஒரு வியாபார ஒப்பந்தம் வந்திருக்குதா? ஒரு சுற்றுலா இது வந்திருக்குதா? எங்கே போகாத நாடே கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி சந்திர மண்டலமும் மற்ற நவகிரகத்தில் 8 கிரகத்தையும் தவிர மிச்சம் எல்லா இடத்துக்கும் அவர் போயிட்டு வந்தார். என்ன ஆச்சு? என்ன லாபம்? எதுக்காக போனார்? கேள்விப்படாத நாடெல்லாம். அது ஒரு தடவை நித்யானந்தா நாட்டுக்கு அவர் போகலை அப்படின்னு சொன்னாங்க. கைலாசாவுக்கு அதுக்கும் அவர் கிளம்பிட்டாருன்ற மாதிரி சொன்னாங்க. என்ன லாபம்? நமக்கு சம்மந்தமில்லாத நாடுகளுக்கெல்லாம் போனார். போய் என்ன பிரயோஜனம்? வியாபார ஒப்பந்தம் கொண்டியா? என்ன கொண்டு பிரயோஜனமே இல்லையே. இப்போ ஏன் சார் நமக்கு ரஷ்யாவும் பெருசாக ஹோப் கொடுத்த மாதிரி தெரில, அமெரிக்காவும் இன்னும் பெருசாக சமாதானத்தோட சரி? ஆமாங்க, ஒரு காரணம் அதை வலுவான முறையில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. என்ன தீவிரவாத தாக்குதலை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. போன தடவை புல்வாமா தாக்குதலில் மாத்திரம் எத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க உங்களை? போன தாக்குதல்லையும் அப்போ எல்லோரும் பேசாமல் தான் இருந்தாங்க. இப்போது அது கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ புல்வாமா தாக்குதலில் நமக்கு லோக்கல் மாதிரி தானே ஆகிப்போச்சு. அதில் அர்ணாப் கோஸ்வாமி பிரமாதமாக ஒரு வேலை பண்ணார். நாங்கள் தான் பிளான் பண்ணி அடித்தோம் அப்படின்னாரு. அது அந்த வீடியோ வெளியில் வந்தோன்னா அவரை கைது பண்ணி உள்ள தள்ளினாங்க. அதில் புல்வாமா கம்ப்ளீட்டாக அடிபட்டு போச்சு. இப்போ இதுக்கே என்ன சொன்னாங்க? புல்வாமா 2ன்னு தானே சொன்னாங்க. அவன் எடுத்த எடுப்பில் பாகிஸ்தான் என்னன்னு சொல்லிச்சு. அது அவங்க உள்நாட்டு விவகாரம். எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லைங்கிறதான பாகிஸ்தான் அதிபர் சொன்னது. இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒன்று புரிஞ்சிக்க முடியுது. இது பாகிஸ்தான் தான் செஞ்சிருக்குங்கிறது இந்தியாட்ட ஆதாரம் இல்லை. அதை உலக நாடுகள் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. உலக நாடுகள் நம்பலை. அவன் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. அது பண்ணணுமா சார்? ஆமாம், பண்ணி இருக்கணும். அந்த தீவிரவாதிகளை இன்றைக்கு ஒன்றும் யாரையுமே பிடிக்கவே இல்லை. நீங்கள் பல கேள்விகள் இருக்குது. அன்றைக்கி நீ பாகிஸ்தானுக்கு இது காஷ்மீருக்கு போக வேண்டிய உன்னுடைய ட்ரிப்பை நீங்கள் அரேபியாவுக்கு மாற்றினேன். அந்த கேள்விக்கு பதில் இல்லையே. அன்றைக்கி இருந்திருக்க வேண்டியது காஷ்மீர். அந்த சவுதி அரேபியா டூர். ஆமாம், சவுதி அரேபியா டூரில் வந்து அன்றைக்கி போக வேண்டியது காஷ்மீரை கேன்சல் பண்ணிட்டு அங்கே போகிறாரு. எப்படி போனேன் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விகள். திரும்பி வந்தவர் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டுக்குள்ளே போய் ஆறுதல் சொல்கிறதுக்கு போகிறேன்னு பார்த்தா பீகார் எலெக்ஷனில் போய் பேசுறதுக்கு போகிறேன். ஆக நீ வந்து இதை ஒரு சீரியஸாகவே எடுக்கலை. இந்த கேள்விகள்லாம் தானே சந்தேகம் வந்ததுக்கு காரணம். இப்போ ராகுல் காந்தி, அப்புறம் வந்து மல்லிகார்ஜுன கர்கே, ஜெயராம் ரமேஷ் அவர்கள்லாம் ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டணும், உடனடியாக என்ன நடந்துச்சுங்கிறத மோடி விளக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதான் நினைக்கிறேன். கூட்டவே மாட்டாங்க. அவர் என்னை கூட்டினார். அப்படி எதாவது பேசினாக்க எந்திரிச்சு ஓடி போயிடுவார். அந்த திரிணாமுல் காங்கிரஸ்கார அந்த பொண்ணு எந்திரிச்சு பேசுறதுனா உடனே எந்திரிச்சு ஓடிடுவார். அந்த பொண்ணு கற்றுத மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ப்ளீஸ் டோன்ட் ரன் அவே, ப்ளீஸ் டோன்ட் ரன் அவேங்கிறார். அந்த கேமராக்காரன் அதை காட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்படி ஓடுறது. அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ண மாட்டார். இல்லாட்டி அந்த அன்றைக்கி அந்த டிபேட்டுக்கு வர மாட்டார். இல்லை, இப்போ எல்லா பிரதமர்களும் இப்படி தான் இருப்பாங்களா? எப்படி சார்? ஏன் சார்? ஏங்க, பாம்பேயில் வந்து தீவிரவாத இது அட்டாக் ஆன உடனே மறுநாள் அன்றைக்கே வந்து மன்மோகன் சிங் வந்து இந்த பொறுப்பு ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணி வச்சார்ல பாம்பே அட்டாக்கில். இன்றைக்கி வரலாம் அமித்ஷா எங்கே போனார்னு தெரியல. நீங்கள் அமித்ஷா எங்கே போனார்? உள்துறை. ஏன் சார் அந்த சீனில் பார்க்க முடியல? இந்த நிமிஷம் வரலாம் அமித்ஷா எங்கே ஒரு அந்த மீட்டிங் எதுலேயுமே அவரை காணுமே. ஃபோட்டோவில் கூட காணும். பழனிசாமி பார்க்குறதுக்கு 10 தடவை வந்த ஆசாமி, விஜயை பார்க்குறதுக்கு 10 தடவை போன ஆசாமி, நாடே ஒரு பயங்கரத்தில் இருக்கும்போது இவர்களும் காணுமே அவளை. ஏன்னா அவருக்கு ஒரு பெருசாக லாஸ் இருக்குது. என்ன சார்? IPL மேட்சை நிறுத்திவிட்டாங்கல்ல. அவர் மகன் தான் நடத்திக்கிட்டு இருக்கார். ஜெய்ஷா தானே இந்தியன் கிரிக்கெட் போர்டினுடைய சேர்மன். ஒரு பெரிய லாஸ் வருது இல்லை? அந்த லாஸ் அவருக்கு இருக்கும். அந்த சோகத்தில் அவர் இருக்கலாம்.
இது ஆனால் எதிர்பார்க்கலையோ சார், இவ்வளோ சீரியஸ் ஆகும், நம்ம இப்படி தோத்துருவோம். சீரியஸ் ஆகிறதுக்கு பார்த்தாங்க, அது எடுபடலை. அவ்வளோ இது இன்னும் சீரியஸ் ஆக்க எதிர்பார்த்தாங்க. அதெல்லாம் பில்டப்லாம் நல்லா தான் கொடுத்தாங்க. அவங்களே தேவையில்லாத சில கேள்விகளுக்கு மாட்டிக்கிட்டதுனால அந்த இது அன்னைக்கே பல கேள்விகள் வந்துருச்சு. எப்போ சார்? அப்போ அந்த தாக்குதல் நடந்துருச்சுன்னு சொன்னால் அடுத்த செகண்டே கேட்டாங்கல்ல. 240 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற ஒரு ஊரில் இராணுவம் என்ன பண்ணிச்சு, உளவுத்துறை என்ன பண்ணிச்சு, உள்துறை என்ன பண்ணிச்சு, அமித்ஷா என்ன பண்ணாருங்கிற கேள்வி வந்துருச்சு இல்லை. ஒரு 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 தீவிரவாத தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு ஊரில் இராணுவ பாதுகாப்பே இல்லாமல் நீ வச்சிருக்கேன்னாக்கா என்ன அர்த்தம்? உளவுத்துறை என்ன பண்ணிச்சு, உளவுத்துறை ஏன் உனக்கு செய்தி கொடுக்கல? அன்னைக்கு காஷ்மீருக்கு போக வேண்டிய மோடி ஏன் காஷ்மீருக்கு போகலை? இதெல்லாம் கேள்விகள் இருக்குல்ல. இதெல்லாம் தான் வந்ததுனால தான் இதை வந்து யாருமே பெருசாக எடுக்க முடியல. அதுக்கப்புறம் எங்களை போன்றவர்கள்லாம் பல பேர் பல விஷயங்கள் நாங்கள் சொன்னோம். அதெல்லாம் வந்து பல கேள்விகளுக்கு இடம் வந்தது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒன்றும் பதில் இல்லையே சார். இந்த போர், இந்த தாக்குதல் இந்தியாவிற்கும் சரி பாகிஸ்தானுக்கும் என்னென்ன விளைவுகள் இருந்துச்சு, இதுலேருந்து என்ன கற்றுக்கணும் சார்? போருங்கிறதே வந்து எல்லா பிரச்சனைக்கும் ஆளாகுங்க. ஆயுதங்கள் தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு உணவு சப்ளை கட்டாகும், மின்சார தடை உண்டாகும், மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பூரா பாதிக்கப்படும். என்ன சாதாரண விஷயமா ஒரு போருங்கிறது? யோசிச்சு பாருங்க, தெரியும். உட்காந்துட்டு இங்கே உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இப்படி உட்காந்துருக்க முடியுமா? நம்ம உடனே வந்து ரேஷனில் அரிசி இல்லைன்னுடுவான், எண்ணெய் இல்லைன்னுவான், பெட்ரோல் இல்லைன்னுவான். பங்களாதேஷ் வாரம் வந்தபோது தாங்க இப்போ பெட்ரோல் விலை ஏறிச்சு. அது வரலாம் ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து 75 காசு. 75 காசா? 75 காசு. 25 லிட்டர் பெட்ரோல் போடுவேன் நான் 20 ரூபாய்க்கு. 75 காசா சார்? 75 காசு. பங்களாதேஷ் வார் வந்தோடனே 1.5 ரூபாயாக மாறிச்சு. அதுக்கு பிறகு தான் இன்றைக்கி ஏறிட்டு போய் 70 ரூபாய்க்கு போயிடுச்சு. பெட்ரோல் ஒரு நல்ல இது சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு புரிஞ்சுது. அப்போ வந்து ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க யுத்த நிதிக்காக. அந்த ஸ்டாம்ப் வாங்கினாங்க. அந்த ஸ்டாம்ப் வந்து 3 ரூபா. அதை வாங்கி அது மூலமாக யுத்த நிதி சேர்த்துனாங்க. இப்படியெல்லாம் சேர்த்துனாங்க.